ஆமென். நாளிலே நம்மளுடைய தியானத்திற்காய் மல்கியா புஸ்தகத்துல 4வது அதிகாரத்துல 2-3 வசனங்களை நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கணும். புக் ஆஃப் Malachi சாப்டர் 4 verses 2 and 3. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பயந்திருக்கிற, கர்த்தருடைய நாமத்தை கனப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே 4 விதமான ஆசீர்வாதத்தை இந்த வசனம் கூறுகிறது. உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நமக்காக நீதியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவரே தோன்றி அவர் செய்வார். ஆமென். நாம யாரோ வந்து நமக்கு நல்ல விஷயங்களை செய்வாங்க, நமக்கு நல்ல உதவிகளை செய்வாங்கன்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா வேதம் கூறுகிறது உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இரண்டாவதாய் என்ன சொல்லுகிறார்? அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாய் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். ஆண்டவர் உங்களுடைய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நமக்கு வளரச் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நான்காவதாய் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் என்று சொல்லி விரோதமாய் எழும்புகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நிர்மூலப்படுத்தி நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஆமென். இந்த 4 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம வாழ்க்கையில அவர் எடுத்துக்கிறார். நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா பொறுப்புகளையும், நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டிய நன்மைகள், நம்மளுடைய வாழ்க்கையில கொடுக்க வேண்டிய சுகம், நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் உலக பிரகாரமான கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது, நம்மளை சுற்றிலும் சமாதானத்தை கொடுக்கிற எல்லா பொறுப்புகளையும் ஆண்டவர் அவருடைய கரத்தில் எடுத்துக்கொள்கிறார். ஆமென். அவரே அதை செய்வேன் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. ஆனா ஒரே ஒரு நம்ம வாக்குத்தத்தத்தின் பின்னால நம்ம அடிக்கடி இந்த வாக்குத்தத்த வசனமாய் கூட சில நாட்கள்ல காடுகள்ல வந்திருக்கும் நமக்கு. மேபி நீங்க முன்னாடி இருந்த சபைகளில கூட இது ஒரு வாக்குத்தத்தமாய் கூட வந்திருக்கலாம். ஆனா நம்ம ஒன்னும் புரிந்து கொள்கிறோம், இந்த வாக்குத்தத்தத்தின் பின்னால் நம்ம போவது, சிலர் பாருங்க இங்க வாக்குத்தத்தம் கிடைக்குமா, அங்க வாக்குத்தத்தம் கிடைக்குமா, இன்னைக்கு வாக்குத்தத்தம் கிடைக்குமா, நாளைக்கு வாக்குத்தத்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சபையாய் போய் அவங்களுக்கு பிடித்த வாக்குத்தத்தங்களை அவர்கள் தேடி கண்டுபிடித்து எதிர்பார்க்கிற வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. அது எப்படி ஒரு வாக்குத்தத்தமாய் மாறும்? நீங்க எதிர்பார்க்கிற வாக்குத்தத்தத்தை சபையாய் போய் போதகரா போய் நீங்க பெற்றுக்கொள்ளுகிறது வாக்குத்தத்தமா, இல்ல ஆண்டவர் உங்களோடு கூட பேசி நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறது ஒரு வாக்குத்தத்தமா இருக்குமா? ஆமென். அல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியத்தை தான் அவர் நமக்கு இந்த இடத்துல சொல்லுகிறார். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இத்தனை நன்மைகள், அவரை கனப்படுத்துகிறவர்களுக்கு கர்த்தர் இத்தனை நன்மைகளை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அடிக்கடி வந்து ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறோம். அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து எல்லாத்துக்கும் நீ என்ன ஆசீர்வாதமா இருப்பா, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவரை நான் சபிப்பேன் என்று சொல்லி
ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ நிந்தைகள், எத்தனையோ சாக்ரிஃபைஸ் பண்ணி, எத்தனையோ வருஷம் காத்திருந்து அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக் கொள்கிறார். ஒரு வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ சாக்ரிஃபைசஸ் பண்ணி அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா இந்த நாட்களில் பார்க்கும்போது அந்த வசனத்தை மாற்றம் பிடித்து கொண்டு ஆண்டவர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், என்னை கீழாக்காமல் மேலாக்குவார்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூட, ஒரு மேலோட்டமான ஒரு எண்ணத்தோடு கூட சில நேரத்தில் நம்ம வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆனா ஆபிரகாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாருன்னா நம்ம பயந்து நடுங்கணும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்து ஆண்டவரே ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் பண்ணி 25 வருஷம் அவரை காத்திருக்க வச்சிங்க, எவ்வளவு அவமானம் நிந்தைகளை சந்தித்திருப்பார், எவ்வளவு சாக்ரிஃபைஸ், அவர் பையனையே பலியிடுகிற அளவிற்கு அவர் தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியதாய் காணப்பட்டது. அந்த வார்த்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேறும்படிக்காய். அல்லேலூயா. சோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலைவேளையில, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு, நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன்றாரு, நான் உன்னை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் நான் முற்றிலுமாய் நிர்மூலமாக்குவேன்னு சொல்றாரு, உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன். ஆனா ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், அவருடைய நாமத்திற்கு, அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். அப்ப நம்ம இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எதனால் இந்த வசனத்தை நம்ம ஒரு ஆசீர்வாதமாய் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள முடியும்? நான் எப்படி ஆண்டவரை கனப்படுத்தினால், எப்படி நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டால் எப்படி இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நிறைவேறும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்கள் இந்த மல்கியா புஸ்தகத்திலிருந்து மாத்திரம் நம்ம பார்ப்போம். மல்கியா 1வது அதிகாரத்துல 10-11 வசனத்தை நம்ம எடுத்து நம்ம வாசிக்கலாம். உங்களில் எவன் கூலி இல்லாமல் கதவுகளை பூட்டுவான்? என் பலிப்பீடத்தின் மேல் அக்கினியை கூலி இல்லாமல் கொளுத்த மாட்டீர்கள். உங்கள் பேரில் எனக்கு பயமில்லை என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல. சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவம் உள்ளதாய் இருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த 10வது வசனத்திலே ஆண்டவர் முதலாவது எதிலே அவர் கனத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லும் பொழுது பாருங்க, இந்த வசனத்துல எல்லாரும் காணிக்கையை எடுத்துட்டு வராங்க. ஆனா ஆண்டவர் எல்லாரும் எடுத்துட்டு வர காணிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அது அவருக்கு ஒரு கனத்தை ஏற்படுத்துகிற ஒரு காணிக்கையா இல்லை, அது அவருக்கு கனத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ஆராதனையாய் அவருக்கு காணப்படவில்லை. எதற்கு காணிக்கை எடுத்துட்டு வராங்க, எதற்கு பலிகளை செலுத்துறாங்க? தேவனை ஆராதிக்கும்படிக்காய் அவர்கள் செய்கிறார்கள். ஏதோ ஒண்ணு கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அப்படிதான் பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆராதித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படி எல்லாம் எடுத்துட்டு ஆராதிச்சும் ஆண்டவருக்கு அது பிரியமில்லாத ஒரு ஆராதனை, ஆண்டவருக்கு ஒரு கனத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆராதனையாய் இல்லை என்று சொல்லி, அதனால என்ன சொல்றாரு அவர் ஆண்டவர், நீங்க ஆலயத்துக்கு வர்றதுக்கு வராமலே இருக்கலாம், நீங்க ஆலயத்துல ஆராதிக்கிறதுக்கு ஆராதிக்காமலே இருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். எதனால அப்படி அவர் அந்த எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் செஞ்சிட்டோம், ஆனா ஏன் ஆண்டவருக்கு அது பிரியமா இல்லை, ஏன் ஆண்டவருக்கு அது ஒரு கனமா இல்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே அதிகாரத்துல 6-8 வசனத்தை வாசிங்க. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியராகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதனால் அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள்? என் பலிப்பீடத்தின் மேல் சுத்தமான அப்பத்தை படைத்ததினாலேயே அசுத்தமான அப்பத்தை படைத்ததினாலேயே ஆனாலும் உம்மை எதனால் அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணாமல் போயிற்றென்று நீங்கள் சொல்லுகிறதினால் அல்லவோ?
நீங்கள் கண் ஊமையானதையும் பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் காலூனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பேனோ என்று சேனையின் கர்த்தர் கேட்கிறார். ஆமென், ஆமென். இந்த வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பலியிட கொண்டு வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கும்படிக்காய், என்னை ஆராதிக்கும்படிக்காய் நீங்க வந்திருக்கிறீங்க, பலிகளை செலுத்துறீங்க. ஆனா உங்களுடைய பலிகள் எப்படி இருக்கிறது? நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. இங்க என்ன பிரச்சனை என்று சொல்லி பார்க்கும்போது, ஆராதிக்க வந்தவர்கள் ஆண்டவருக்கு சரியான பலிகளை செலுத்தல. எப்படி இருக்கிறதுலே நசல் பிடித்தது, இருக்கிறதுலே வர்ஸ்ட் திங்ஸ் எடுத்துட்டு வந்து ஆண்டவர் என்ன பண்றாங்க? தேவனை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அவர் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ வந்து இதை எடுத்துட்டு போய் ஒரு கிஃப்டா ஒரு அதிபதிக்கு ஒரு கொடுத்து பாருங்க. உலகத்தின் அதிபதிக்கு சில நேரத்துல பாருங்க, நம்ம அவர்களுக்கு கொடுக்க போகும்போது என்ன பண்ணுவோம்? நல்ல கடையில ஃப்ரூட்ஸ் வாங்குவோம். சில நேரத்துல கடைகளுக்கு போகும்போதே நம்ம சொல்லியே கேட்போம், ஒரு பெரிய ஆபீசரை பார்க்க போறேன், எப்பா நல்ல ஃப்ரூட்ஸா கொடுப்பா அப்படின்னும். விலையானாலும் பரவாயில்ல, பெஸ்ட் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம்? அதிபதிகளுக்கு நம்ம கொடுப்போம். ஒருத்தரை போய் விசாரிக்க போகிறோம்னா நம்ம அப்படி செய்வோம். ஆனா ஆண்டவரை ஆராதிக்க வருகிறவர்கள் ஆராதனைக்கு கொண்டு வருகிற காரியங்கள் எப்படியா இருக்குன்னா, நசல் பிடித்ததும் அது ஊனமுற்றதுமாய் காணப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும் பொழுது ஆராதிக்க வருகிறவர்களுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கிறது. ஏதோ ஒண்ணு வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு குப்பையை எடுத்துட்டு வந்து நம்ம இது பண்ணிடுவோம், ஏதோ ஒன்று எடுத்துட்டு வந்து நம்ம செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது. இப்படிதான் காயின் வந்து ஆண்டவரை ஆராதிக்க போகும்போது இவர் ஆபேல் என்ன பண்றாரு? நல்ல கொழுத்த கன்றுகளில குட்டியை எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்றாரு? தேவனுக்கு பலி செலுத்துகிறாரு. ஆனா காயின் என்ன பண்ணாரு? ஏதோ ஒன்றை எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டாரு? ஆபேலினுடைய ஆராதனையை, ஆபேலினுடைய பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்ம காணிக்கை எடுத்துட்டு வர்றது நம்ம ஆராதிக்கிறதுல இல்ல, நம்ம எப்படி நம்ம இருதயம் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். பெஸ்ட கொடுக்கிறோமா இல்ல வர்ஸ்ட கொடுக்கிறோமா? நம்ம ஆமென், பெஸ்ட கொடுக்கிறோமா வர்ஸ்ட கொடுக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மளிடத்துல என்னது பெஸ்டா இருக்குதோ அதை கொடுக்கிறோமா, இல்ல நம்மளிடத்துல இருக்கிறதுலே வர்ஸ்டா என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமா என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் நீங்க எத்தனையோ வெட்டிங் போயிருப்பீங்க. அந்த வெட்டிங்க்கு போகும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? வெறுங்கை வீசின கையா போவீங்களா? ஒண்ணு கிஃப்ட் வாங்கிட்டு போவோம், இல்ல என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு காசோ இல்லையா ஏதாவது கொடுப்போம், ஏதாவது ஒரு கிஃப்ட் கார்டை கொடுப்போம். நம்ம பேரை எழுதி நல்ல ஒரு சரியான தொகையை வைத்து சரியாய் அவர்களை அழைத்தவர்களை கனப்படுத்தி நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. முன்னாடியே நம்ம கிஃப்ட் கார்டை வாங்கி ஒரு அமௌண்ட்டை தீர்மானிச்சிருப்போம் மைண்ட்ல. அந்த அமௌண்ட்டை நம்ம எழுதி அதை நல்ல ஒரு கவர்ல போட்டு சில வார்த்தைகள் அதில் எழுதி ஏதோ ஒன்றை பண்ணி சின்ன சின்ன காரியங்களை பண்ணி அவர்களை நம்ம கனப்படுத்தும். இதுதான் உலகத்துல நம்ம கனப்படுத்துகிற விதமாய் காணப்படுகிறது. ஆனால் ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க வரும்போது மட்டும் இருக்கிறதுலே டேமேஜ்டா, இருக்கிறதுலே வர்ஸ்டா என்ன பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நம்ம பண்ணுவோம். அப்ப ஆண்டவரை தான் கேட்க, நீ ஒரு அதிபதிக்கு கொடுக்கிற மரியாதையை கூட எனக்கு கொடுக்க மாட்டேற, உன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கிற மரியாதை அவன் உனக்கு ஒண்ணுமே செய்யல. உன்னைய என்ன விசாரிச்சானா, உன்னைய கூப்பிட்டு வந்தானா, உன்னைய வந்து சாப்பாடு கொடுத்தானா, ஏதாச்சும் ஒன்ன பண்ணனானா உனக்கு? ஆனா அவனை நீ விசாரிக்கும் பொழுது நல்லா கனப்படுத்துற. ஆனா என்னைய விசாரிக்க வரும் பொழுது, என்னைய தேடி வரும் பொழுது இருக்கிறதுலயே ரொம்ப கனவீனமான காரியங்களை நீ எடுத்துட்டு வந்து என்னுடைய ஆலயத்துல வந்து சேர்க்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை ஆண்டவருக்கு நம்ம செய்தாலும் we have to give the best. ஆமென். நமக்கு என்ன பெஸ்டா இருக்குதோ அதை ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி விரும்புறார் ஒழிய அந்த விலையை அவர் பார்க்கறது இல்ல. Did you give your best today?
உன் கரத்துல ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை கொடுத்திருக்கிறாரு, இன்னைக்கு பெஸ்ட்டை கொடுத்தியா நீனு அப்படின்னு தான் ஆண்டவர் பார்க்கிறார். நீ பெஸ்ட்டை கொடுத்துட்டீன்னா யூ வில் பி ஹாப்பி. நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை. இன்னைக்கு நான் வந்தேன், போன வாரம் வந்தேன், முந்தின வாரம் வந்தேன், நான் எனக்கு இருந்த பெஸ்ட்டை நான் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன். அல்லேலூயா. என்னால எடுக்க முடிஞ்ச மேக்சிமம் முயற்சி எடுத்து ஆண்டவரை நான் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானத்தை நமக்குள்ள ஏற்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. சோ அதை நீங்கள் உங்களுடைய இருதயத்துல நீங்கள் வைத்துக்கொண்டு கர்த்தரை ஆராதிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. பிரியமானவர்களே, இந்த ஆலயத்திற்கு வர்றதுனால ஆண்டவர் நம்ம கொடுக்கறதுனால கூட இல்லையா, ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? நீ பெஸ்ட்டை கொடுத்தியான்னு தான் பார்க்கிறாரு. பெஸ்ட், உன்னோட பெஸ்ட் ப்ரொடியூஸை கொடுத்தியா, இல்ல ஏதோ உனக்கு என்ன தோணுச்சோ ஏதோ ஒன்ன பண்ணுவோன்னு பண்ணினியா அப்படிங்கறத ஆண்டவர் பார்க்கிறார். சோ நம்மளுடைய இருதயத்துல ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள் எப்படியாய் காணப்படணும்? பெஸ்ட்டை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்கணும். நம்ம இடத்துல இருக்கிற காசா இருக்கலாம், டேலண்டா இருக்கலாம், இது உடல் முயற்சிகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் we have to give our best to God. Hallelujah. ஆமென். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது அவர்கள் எதிலே அந்த கொடுக்கிறதுலே எதிலே கனவீனமாய் ஆண்டவரை நடத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே மல்கியா புஸ்தகத்துல 12 14 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. நீங்களோ கர்த்தருடைய பந்தி அசுத்தமானதென்றும் அதன் ஆகாரமாகிய அதன் பலன் அற்பமானதென்றும் சொல்லுகிறதாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குறீர்கள். இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி அதை ஒரு திறனமாய் பேசி பீறுண்டதையும் காலூனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். அதை உங்கள் கைகளிலே அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு தெரிந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். என் நாமம் ஜாதிகளுக்குள்ளே பயங்கரமாய் இருக்கு. பாருங்க, இங்கே முதல்ல நம்ம பார்த்தது கொடுக்கும் பொழுது அவர் அசட்டையா எண்ணி கொடுக்கிறது. ஏதோ அதுக்கு ஒரு பெரிய யோசனை இல்லாம ஏதோ ஒன்ன செய்துக்கிட்டு போறது. இந்த விஷயம் என்னன்னு பார்க்கும் பொழுது இங்கே தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. முதல்ல பண்ணது வேற மிஸ்டேக். ஏதோ நம்ம வந்தோம் போனோம் ஏதோ பண்ணணும், தோணுனது ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ரெண்டாவது, உன்னால முடியும், உன்கிட்ட இருக்குது, உன்னால செய்ய முடியும், ஆனாலும் ஆண்டவருக்கு நீ என்ன பண்ற? தன் மந்தையில் கடா இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டான். கபடஸ்தன் யாரு? ஏமாத்தணும், சீட்டர். ஆண்டவர் கொடுக்கிற பேர் என்னது? சீட்டர்ஸ். யாருக்கு அந்த பேரை கொடுக்கிறாரு? எல்லாம் இருக்குது, ஆனா இருந்தாலும் வருஷம் வந்து கொடுக்கிறது, இருந்தாலும் நசல் பிடித்ததை வந்து ஆண்டவருக்கு கொடுக்கிறது. ஆண்டவர் வைக்கிற பேர் என்ன அவர்களுக்கு? கபட சீட்டர்ஸ். என்னது? கபடஸ்தன். அல்லேலூயா. அவனை ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, ஆண்டவரை ஆராதிக்க வரும் பொழுது when you can, உங்களால முடியாத நாட்கள் இருக்கும், உங்களால வர முடியாத நாட்கள் இருக்கும், உங்களால கொடுக்க முடியாத நாட்கள் இருக்கும். பட் when you can, உங்களால கண்டிப்பா செய்ய முடியும், உங்களால கண்டிப்பா வர முடியும், கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்க முடியும், கண்டிப்பா முயற்சிகளை செய்ய முடியும். அந்த நாட்களில் நீங்க ஆண்டவரை ஏமாத்தும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? கபடஸ்தன் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர்கள் தான் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த அதிகாரத்துல அவரே கேட்கிறாரு, இதை போய் நம்ம என்ன பண்ணுவோமா, நம்மளுடைய அதிகாரிகளுக்கு நம்ம கொடுப்போமா என்று சொல்லி கேட்கிறாரு. அதே மல்கியா 1:9 வசனத்துல, இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார், இது உங்களாலே வந்த காரியம், அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் உங்களுடைய பலிகளை ஆராதனைகளை அங்கீகரிக்காம நம்ம என்னதான் கிருபையை ஆண்டவர் இடத்துல இருந்து வேண்டினாலும் கிருபை கிடைக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் இடத்துல இருந்து இரக்கத்தை வேண்டினாலும் இரக்கம் கிடைக்காது.
ஏன்னா ஆண்டவர் சொல்ல நீங்க என்ன பண்றீங்க, கனவீனமாய் நடத்துறீங்க. ஒரு சாதாரண உங்களுடைய வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு மேல வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்கிற மரியாதையை கூட நீங்க என்ன பண்றது இல்ல, எனக்கு கொடுக்கறது இல்ல. அல்லேலூயா. அவர்களுக்கு கூட நீங்க பெஸ்ட் எடுத்துட்டு போய் கொடுக்குறீங்க, அவர்களை கூட நல்லா விசாரிக்கிறீங்க, அவர்களுக்கு கூட போய் கிஃப்ட் எல்லாம் போய் கொடுக்குறீங்க. ஆனா என்னுடைய ஆலயத்துல என்னை விசாரிக்க வரும் பொழுது நீங்க எப்படி வரீங்க, நசல் பிடித்ததையும் ஊனமுற்றதையும் நீங்க எடுத்துட்டு வந்து கொடுக்குறீங்க என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நம்முடைய எல்லா வழிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய கஷ்டங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய வழிகளை எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இவன் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கூர்ந்து கவனிக்க. மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். சீர்தூக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா. அப்பனா என்ன அர்த்தம், ஆராய்ச்சி பண்றார். மனுஷனுடைய எல்லா வழிகளையும் அவன் செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஆராய்ச்சி பண்ணி, நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க பண்ண எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். எல்லா நேரத்தையும் கொடுத்த 24 hours ஆண்டவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். கொடுத்த thousands of dollars ஆண்டவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும். எப்படி செலவு பண்ணாங்க, எப்படி நேரத்தை கொடுத்தாங்க, எப்படி உழைத்தாங்க, என்னுடைய ராஜ்யத்திற்கு என்னெல்லாம் செய்தாங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக எல்லாமே வெளியரங்கமா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சவுலும் அதே விதமான காரியங்களை செய்தார். சவுல் போய் அமலேக்கியரை பிடித்து வரும் பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ எல்லாவற்றையும் பெஸ்டோ வர்ஸ்டோ நீ எல்லாத்தையும் கொன்று போடுன்றார். ஆனா இவர் என்ன செய்தாரு, 3ஆம் தரம் 4ஆம் தரத்துல இருக்கிற காரியங்களை எடுத்துட்டு போய் ஆண்டவருக்கு பலியை செலுத்திட்டு 1ஆம் தரம் 2ஆம் தரம் இருக்கிற காரியங்களை என்ன பண்றாரு, அவரு பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டாரு. ஆண்டவருக்கு செலுத்துறது 3ஆம் தரம் 4ஆம் தரம் காரியங்கள், எடுத்துட்டு வந்தது 1ஆம் தரம் காரியங்களை. அவர் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் அவருக்கு எடுத்துக்கிட்டாரு, 3rd குவாலிட்டி ஐட்டம்ஸ் ஆண்டவருக்கு பலியாய் செலுத்தினாரு. அவர் நினைச்சிட்டாரு ஆண்டவருக்கு எதுவும் தெரியாது. சாமுவேலுக்கு முந்தின நாள் ராத்திரி ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு, சொல்லிட்டாரு. என்ன பண்ணிட்டாரு, எப்பா இவனை ராஜாவாக்கினது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது, இவனை ஆசீர்வதித்தது எனக்கு ரொம்ப துக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னு போய் பார்த்தா தான் தெரியுது. அப்பவும் சவுல் கிட்ட சாமுவேல் கேட்கிறாரு, என்ன செஞ்சேன், எல்லாத்தையும் பலி செலுத்திட்டேன் அப்படின்றார். எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அசால்ட்டா ஒரு பொய்ய அவருக்கு முன்பாக சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ பிரியமான நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கிற காரியங்களில டைம் நேரம் எதுவா இருந்தாலும் அதை நம்ம பெஸ்டை கொடுக்கணும். நம்ம வைத்துக்கொண்டு ஆண்டவரை ஏமாற்றும் பொழுது ஆண்டவர் அதை கபடஸ்தன் என்று சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ நம்முடைய காரியங்களில நம்ம உண்மையா இருக்கிறோமா என்று சொல்லி பார்க்கணும். 2 கொரிந்தியர் 8:7 உங்க எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் பெருக வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நினைச்சு பாருங்க, ஒரு கை 2 கை இருக்குது நமக்கு, ஒரு கை மட்டும் கால் வரைக்கும் வளர்ந்துருக்குது, இன்னொரு கை குட்டையா இருக்குது. எவ்வளோ பார்த்தாலே வியப்பா இருக்கும் நமக்கு. என்னடா இது, ஒரு கை மட்டும் கால் வரைக்கும் வளர்ந்துருக்குது, இன்னொரு கை குட்டையா இருக்குது. அப்ப அதை பார்க்கும் போதே நமக்கு தெரியும். அதான் இங்க பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாவற்றையும் வளர்ந்துருக்கிறீங்க, கொடுக்கிற தர்ம காரியத்துல நீங்க என்ன பண்ணணும், வளர வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் நடந்து போகும்போது ஒத்த கை குட்டையாவும் ஒத்த கை நீட்டமாவும் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? ஏதாவது ஒழுங்கா செய்ய முடியுமா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, என்ன இவங்க பயங்கர ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆலயத்துக்கு வராங்க, ஆனா கடைசியில பார்த்தா ஒரு கை குட்டையா இருக்கு. அப்ப நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்ம எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். சிலர் பாருங்க, ரொம்ப அபிஷேகம் அபிஷேகம் அபிஷேகம்னே பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனா பார்த்தா மற்ற எல்லாத்துலயும் பார்த்தா ஒரே கேப்பா இருக்கும், எல்லா இடத்துலயும் ஓட்டையா இருக்கும். ஆனா ஒரே அபிஷேகம், எந்த நேரமும் அபிஷேகம், எந்த நேரம் வரங்களை பார்த்து மாத்திரம்தான் பேச்சு நடந்துட்டே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்ல, நீங்க எல்லாத்தையும், கொரிந்தியர் சபை நீங்க எல்லாத்தையும் வளர்ந்துட்டீங்க, ஆனா நீங்க கொடுக்கறதுலயும் நீங்க என்ன பண்ணணும், வளரணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம கரெக்டா அதை செய்யும் பொழுது இந்த வசனம் கூறுகிறது 2 கொரிந்தியர் 9:13
அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோடே அறிக்கையிட்டு இருக்கிறது நிமித்தமும் தங்களுக்குள்ளும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்ம செய்கிற நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எவ்வளவுக்கு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை வெளிப்படுத்துகிறது என்னவா? உங்களுடைய தர்ம சகாயம். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்கிறீங்களோ அது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை வெளிப்படுத்துகிறது. எவ்வளவுக்கு தேவனை விசுவாசிக்கிறீங்க, எவ்வளவுக்கு தேவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, முதலாவது தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் நாம் பெஸ்ட் ஆண்டவருக்கு கொடுக்க முயற்சி செய்யணும். இன்னையில இருந்து நம்ம முயற்சி செய்வோம். ஒரு மனுஷனை பார்க்க போனா கொடுக்கிற மரியாதையை காட்டிலும் கனத்தை காட்டிலும் we should give much more. அவர்களை கூட நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். அவர்களை கூட கொஞ்சம் மறந்துடலாம். அவர்களை கூட கொஞ்சம் நம்ம கவனிக்காம விட்டுறலாம். ஆனா ஆண்டவரை நம்ம என்ன பண்றது, பிரியப்படுத்துகிறதுல நாம பெஸ்ட் நம்ம செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் நாம் தேவனை கனப்படுத்த வேண்டிய காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டும். மல்கியா 2வது அதிகாரத்துல 7 to 9 வசனங்கள் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசிங்க. மல்கியா 2வது அதிகாரம் 7 to 9. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் என்ன செய்தார்களாம்? வசனம் கூறுகிறது, நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. எங்க அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டது? எங்க பிரச்சனை ஏற்பட்டது? ஆமா. அல்லேலூயா. யாராவது சொல்லுங்க, எதனால அவருடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு அற்பரும் நீசரும் ஆக்கினேன் என்று சொல்லி ஆண்டவர் எதனால சொல்றாரு? அவரு வேதத்தை வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடற பண்ணினார்கள். ஆமென். 9வது வசனம், நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் எப்படியா எண்ணினார்களாம்? பட்சபாதமாய் பார்த்தார்களாம். ஒருத்தருக்கு ஒரு வசனம் பிடிக்கும், அந்த வசனத்தை கை கொள்ளுகிறது. இன்னொருத்தருக்கு இன்னொரு வசனம் பிடிக்கும், அந்த வசனத்தை கை கொள்ளுகிறது. ஆண்டவர் என்ன சொன்னா, நீங்க வேத வசனத்துல பட்சபாதம் பண்ணுங்க. ஃபேவரட்டிசம், பார்ஷியாலிட்டி. ஒரு வசனத்தை கேட்கிறது, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறது. இன்னொரு வசனத்தை கேட்கிறது, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது. அப்ப அது சத்தியம், இது பொய்யா? அது சத்தியம், இது பொய்யா? அப்போ அது ஆண்டவர் இயேசு பேசினா இது என்ன பிசாசா பேசுனது? அப்ப என்ன அர்த்தம்? நீங்க என்ன என்ன உங்களுடைய புரிதல் என்னவா இருக்குது? உங்களுடைய புரிதல் என்னவா இருக்குது? அப்போ ஒரு வசனம் இயேசு பேசினாருன்னு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுத்திட்டீங்க, கை தட்டுறோம், சந்தோஷப்படுறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்னொரு வசனமும் இயேசு தான் பேசியிருக்கிறாரு. இப்ப அந்த வசனத்தை நீங்க பட்சபாதமா நீங்க பார்க்கறீங்களே, அந்த வசனத்தை உதாசீனப்படுத்துறீங்களே, அந்த வசனத்தை கை கொள்ள மாட்டீங்களே. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் அதை தான் இங்க சொல்றாரு, பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன் என்று சொல்லி அல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை முழுமையா ஏற்றுக்கொள்ளணும். புரியுதுல? ஆண்டவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும்? முழுமையா ஏற்றுக்கொள்ளணும்.
நம்ம ரட்சிக்கும்படிக்கு தான் ஆண்டவர் வேத புஸ்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கிறது எல்லாம் சத்தியம் என்று சொல்லுகிறார். நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொல்ல. அப்ப அவர் பேசினது எல்லாமே சத்தியம் தான். அவர் எதிர்பார்க்கிறது எல்லாமே சத்தியம். அவர் செய்ய சொன்னது எல்லாமே சத்தியம். அதை எப்படி நீங்க அவருடைய பட்சபாதமா நடந்து கொள்ளலாம்? ஆண்டவருடைய வார்த்தையில அது ஆண்டவரை கனவீனப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, அது என்னவாய் அவருடைய வாழ்க்கையில மாறிற்று என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They are a blessed people. ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உடன்படிக்கையை செய்து அவர்கள் மூலியமாய் ஜனங்களை நடத்தும்படிக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில சாபமாய் மாறிற்று. ஆமென். மல்கியா 2வது அதிகாரத்துல 1-2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்தை மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களை சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமல் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வாதம் என்னவா மாறிடுச்சு? சாபமா மாறிடுச்சு. ஆசீர்வாதமான வசனம், ஆசீர்வாதமான உடன்படிக்கை சாபமாய் மாறிவிட்டது. எதனால சாபமாய் மாறினது? ஆண்டவருடைய வார்த்தையை சரியாய் கவனித்து அதை ஏற்றுக்கொள்ளாததினால, அதை சரியாய் பட்சபாதமாய் நடத்தினதுனால ஆண்டவர் சொல்றார் அது சாபமாய் மாறிற்று என்று சொல்லுகிறார். 3வது வசனம் அவங்களுக்கு சாபமாய் மாறினது மாத்திரமல்லாமல் 3வது வசனம் கூறுகிறது, இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியை உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வசனத்துல தொடர்ந்து வாசி பார்த்தீங்கன்னா, அவருடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் சபிக்கிறது மற்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரா? அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளுகிறார் என்று சொல்லி இந்த வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. சோ பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனங்களை எவ்வளவுக்கு நீங்க கனப்படுத்துறீங்க? ஆமென். Are you following everything God is asking you? Or are you choosing what you want to follow? உங்களுக்கு பிடித்த வசனங்களை மாத்திரம் கை கொள்ளுகிறது. ஆண்டவர் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள் என்று சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது இல்ல. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார்னா உடனே அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில முழுமையான ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது? சோ ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறது. 2வது காரியம். 3வது காரியம், மல்கியா 3:8-10 வசனங்கள் இது அடிக்கடி வாசிக்கப்படுகிற ஒரு காரியம். அதனால் நான் வேகமாய் அந்த வசனத்தை வாசித்து கடந்து செல்கிறேன். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்று என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களையும் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து இடம் கொள்ளாது போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு வழி. முதல்ல நம்ம எப்படி கர்த்தரை சரியாய் ஆராதிக்கிறோமோ அது ஒரு கனமாய் காணப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகளை எவ்வளவுக்கு நம்ம சரியாய் பிராக்டிஸ் பண்ணி ஃபாலோ பண்றோமோ அது ஒரு கனமாய் காணப்படுகிறது. 3வதாய் இந்த வசனம் கூறுகிறது, நம்ம தசம பாகத்திலும் காணிக்கைகளையும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமா, இது ஒன்றும் பெரிய ஒரு தெரியாத உங்களுக்கு ஒரு டாபிக் கிடையாது. பல வருஷங்களாய் நம்ம கேட்டிருப்போம், நிறைய அருமையான பிரீச்சிங் எல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஆண்டவர் நமக்கு தெளிவாய் ஒரு வசனத்தை சொல்லுகிறார். இதுலயும் நம்ம ஆண்டவரை கனப்படுத்த முடியும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம் மாத்திரம் எல்லா ஆங்கிள்லயும் வேணும். ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை நம்ம தவறி போக கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு?
ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கும், தேவனுக்கு செலுத்த வேண்டியதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவன் நமக்கு ஒரு சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கரெக்டா, நமக்கு ஒரு இந்த குடிமகனா இந்த ஊர்ல இருக்கும், ஒரு சிட்டிசனா இருக்கும் பொழுது we have some responsibilities. நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி. சிட்டிசனா இருக்கிறோம் இந்த பூமியில, இந்த தேசத்துல இந்த சிட்டிசனா இருக்கிறோமோ என்னமோ, இந்த தேசத்துல இருக்கும் பொழுது இந்த தேசத்துல சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. கவர்மெண்ட் சில காரியங்களை நம்ம இடத்துல இருந்து எதிர்பார்த்தா ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். அதை நம்ம கரெக்டா செய்யணும். பாருங்க, ரோடை போடுறாங்க, ரோடை கிளியர் பண்ணி வைக்கிறாங்க. ஏதாவது ஓட்ட விழுந்துருச்சுன்னா ரோடை ரிப்பேர் பண்றாங்க, பிரிட்ஜை போடுறாங்க, பிரிட்ஜை சரி செய்யறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா காப்ஸை கூப்பிடுறோம். ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏதோ ஒன்று நம்ம ஹெல்ப்புக்கு நம்ம கவர்மெண்ட் வந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். கவர்மெண்ட் கடந்து வருகிறது. எதனால கடந்து வராங்க? நம்ம செலுத்துகிற வரி பணத்தை அவர்கள் எடுத்து அதற்காக பயன்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளுடைய கடமை. ஆனா இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ல, அது போல யூ ஹேவ் a spiritual responsibility. பரலோகத்துக்கு உங்களுக்கு ஒரு காரியம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம் ஆண்டவர் சொல்லல, பரலோக ராஜ்யத்திற்கு உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ அதை நாம சரியாய் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதுல ஒரு விதமாய் ஆண்டவரை கனப்படுத்தணும். இப்ப நம்ம பார்க்கிறோம், ஒரு டாக்ஸை கட்டலன்னா எனக்குலாம் லெட்டர் வந்துருது. நம்ம தவறி மிஸ் பண்ணியிருந்தாலும் தெரியாம பண்ணியிருந்தாலும் கவர்மெண்ட் லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறான், நீ வந்து இன்ட்ரெஸ்டோட சேர்த்து பே பண்ணு அப்படின்னு சொல்லி லெட்டர் வருது. இல்ல என்னால பே பண்ண முடியாது, பே பண்ண மாட்டேன்னு நம்ம சொல்றது இல்ல. we do இம்மீடியட்டா ஏதாவது பிரச்சனை வந்துட போதுன்னு சொல்லி உடனே நம்ம பே பண்ணி முடிச்சிடும். ஏன்னா நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை, அதையும் செய்து முடிக்கணும். அதுபோல ஆண்டவர் நமக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எப்படி ஒரு பக்கம் கவர்மெண்ட்டுக்கு மாத்திரம் நம்ம செய்துவிட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ணுகிறோம்? கனவீனமாய் நம்ம எண்ணுகிறோம். ஹல்லேலூயா. கவர்மெண்ட்டுக்கு பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்ற, எனக்கு பயப்படுகிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். யூ ஃபியர் த கவர்மெண்ட். கவர்மெண்ட்டை பார்த்தா அவ்வளவு பயம் உங்களுக்கு, எவ்வளவு பயம். ரூல்ஸை பார்த்தா அவ்வளவு பயம். ஆண்டவரை பார்த்தா சுத்தமா பயம் இல்லை. நமக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. கிருபையுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். என்னைக்கானாலும் லாஸ்ட் மினிட்ல போய் ஆண்டவர் இடத்துல போய் நான் மன்னிப்பு கேட்டா என்னை மன்னிச்சிடுவாரு அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட ஜனங்கள் காணப்படுகிறார்கள். சோ பிரியமானவர்களே, அதுலயும் ஆண்டவரை கனப்படுத்துங்கள். நான்காவதாய் மல்கியா 2வது அதிகாரத்திலே 11-12 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதுலயும் ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. வாசிங்க. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள். இஸ்ரவேலும் எருசலேமிலும் அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி அந்நிய தேவதையின் குமாரத்தியரை விவாகம் பண்ணினார்கள். இப்படி செய்கிறவன் அவனோ அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயினும் அவனை யாக்கோப்பின் கூடாரங்களில் இராதபடி கர்த்தர் சங்கரிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே அந்நிய நுகத்தோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை குறித்து ஆண்டவர் சொல்றார். இதுவும் நம்ம ஆண்டவரை எப்படிலாம் கனப்படுத்தலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்நிய நுகத்துல நம்ம இணைக்கப்படாது இருக்கும் பொழுது அது ஆண்டவருக்கு ஒரு கனமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் காவல்காரனாய் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும். அப்ப என்ன அர்த்தம்? சர்வெண்டா இருக்கலாம். வேலை செய்யற இடத்துல லாஸ்ட் பர்சன் சர்வெண்டா இருக்கலாம். ஆனா உத்தரவு கொடுக்கிற ஒரு பெரிய பதவியிலையும் அவன் இருக்கலாம். அவன் காவல் காக்கிறவனாயினும் உத்தரவு கொடுக்கிறவனாயினும் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறவனாயும் இருக்கலாம். அற்புதமா கர்த்தர் ஆராதிக்கிறவனா இருக்கலாம். அற்புதமா ஆண்டவருக்கு செய்கிறவனாய் கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, அவனை யாக்கோபின் கூடாரங்களில் இராதபடிக்கு கர்த்தர் சங்கரிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, we have to be careful. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எடுக்க போகிற தீர்மானங்கள் அந்நிய நுகத்தோடு கூட இணைக்கப்படாத காரியங்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்துல. இருளுக்கும் ஒளிக்கும் பீலியாளுக்கும் தேவனுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப என்ன அர்த்தம்? அங்க ஒருமனப்பாட்டே ஏற்படாதான்.
அந்த குடும்பத்துல என்ன இருக்காது? தேவனுக்கு அடுத்த காரியம். எல்லாத்துலயும் ஒரு மன சினிமாக்கு போலாமா, ஒரு மனப்பாட்டு இருக்கும். ஷாப்பிங் மால் போலாமா, ஒரு மனப்பாட்டு இருக்கும். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் என்ன இருக்காது? ஒரு மனப்பாட்டு இருக்காது. ஹல்லேலூயா. அதனால ஆலயத்திற்கு வர முடியாது, கர்த்தரை துதிக்க முடியாது, ஆராதிக்க, தேவனுடைய பந்தியில பங்கு கொள்ள முடியாது, பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்க முடியாது. இப்படி எத்தனையோ காரியங்கள் அதுல காண, ஒரு சந்ததி, ஒரு பரிசுத்த சந்ததி முற்றிலுமாய் காணப்படாது போகிற ஒரு நிலை ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு என்டையர் ஜெனரேஷன், ஆண்டவருக்குள்ள வளர்க்கப்பட வேண்டிய ஒரு ஜெனரேஷனே காணாமல் போயிடுது. அதற்கு காரணம் என்ன? இந்த அந்நிய நுகத்தோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். மல்கியா 2வது அதிகாரத்துல 13 16 வசனம் முடிய வாசிங்க. நீங்கள் 2ஆம் தரமும் இதை செய்து கர்த்தருடைய பலிபீடத்தை கண்ணீராலும் அழுகையினாலும் பெருமூச்சினாலும் நிரப்புகிறீர்கள். ஆகையால் அவர் இனி காணிக்கையை மதியார், அதை உங்கள் கைகளிலே பிரியமாய் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். ஏனென்று கேட்கிறீர்கள். கர்த்தர் உனக்கு உன் இளவயதின் மனைவிக்கு சாட்சியாயிருக்கிறார். உன் தோழி உன் உடன்படிக்கையின் மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும்படியாகத்தானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இங்க ஆண்டவர் பாருங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம நினைக்கிறோம் ஊழியம் செஞ்ச ஆண்டவருக்கு கனத்தை ஏற்படுத்தும், காணிக்கை கொடுத்தா கனத்தை ஏற்படுத்தும். நம்ம குடும்பத்துல நாம எவ்வளவு நம்மளுடைய கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறோமோ அது ஆண்டவருக்கு கனத்தை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு விஷயம். நம்ம எப்படி நம்மளுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ எவ்வளவு உண்மையா இருக்கிறோமோ, அவர்களை எப்படி நேசிக்கிறோமோ, அவர்களுக்கு எப்படி கீழ்ப்படுகிறோமோ, அது ஆண்டவருக்கு கனத்தை ஏற்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய லைஃப்ல நம்மளை திசை திருப்புகிற எந்த ஒரு காரியத்திற்கும் இடம் கொடுக்க கூடாது. ஆமென். நம்முடைய போனா இருக்கலாம். இப்போ இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். பாட்டு பாடுற ஒரு 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 ஆப்பு. அதில் என்னென்னா ஒரு பாட்டை போட்டு விட்ருவாங்க. நீங்கள் அந்த பாட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் பாடுவீங்க. சரி, ஓகே, நீங்கள் பாடி ரெக்கார்ட் பண்ணி போடுறீங்க, நல்லா தான் இருக்குது. அப்புறம் என்ன ஆச்சு, ஒரு நிலைமை வந்தது. அதில் அந்த டூயட் சாங்லாம் வருது. அது என்ன ஆகுது, உங்கள் கணவனோட நீங்கள் பாடாமல் வேற யாரோ கணவனை அந்த சைடில் வைத்து அவர்களும் பாடுறாங்க, நீங்களும் பாடுறீங்க. அதனால டியூன்ல அப்படியே சேர்க்கிறாங்க. அதை பார்க்கும் பொழுது இதனால என்ன ஆகுது, கடைசியில பார்த்தா அவங்க 2 பேரும் உண்மையா டூயட் பாடி அவங்க போயிடுறாங்க. கடைசியில இவருடைய மனைவியும் அவளுடைய கணவனும் அந்த அந்த ஆப் மூலியமா ஒன்னா சேர்ந்து பாட்டு பாடி கடைசியில் அவங்களுக்குள்ள ஒரு உறவு ஏற்பட்டு அவர்கள் பிரிந்து அவர்கள் போய்விடுகிறார்கள். எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை. டூவெட்டை உங்கள் ஒய்ஃப்ட்ட பாடுங்க, இல்லை தமிழ் சினிமா பாட்டு பாட முடியாது, பட் வேற ஏதாவது நீங்கள் பாடுங்க. உங்கள் ஒய்ஃபை பார்த்து, உங்கள் மனைவியை பார்த்து, உங்கள் கணவரை பார்த்து. இங்கே இன்னொருத்தர் கணவரோட நீங்கள் பாடும் பொழுது கடைசியில் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பிரச்சனை கூட. அது நீங்கள் சொல்லலாம், சும்மா அவருக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட், எனக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடுறோம் அப்படின்னா கடைசியில் மியூசிக் இன்ட்ரெஸ்ட் முடிஞ்சு வேற ஏதோ மேலே இன்ட்ரெஸ்ட் தனியாக அவர்கள் பிரிந்து அவர்கள் போய் எத்தனையோ நியூஸ் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்த காரியங்கள் அநேக காரியங்கள் காணப்பட்டிருக்குது. இதனால நியூஸ்லே வர அளவுக்குலாம் காரியங்கள் காணப்பட்டிருக்குது. பிரியமானவர்களே, நம்மளுடைய லைஃப்ல நம்ம போனை வைத்திருக்கிறோம், மனைவிக்கு அப்படியே மறைவா நம்ம போனை வைத்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. கணவனுக்கு மறைவா நம்ம என்ன பண்ணக்கூடாது, போனை வைத்திருக்க கூடாது. ஹல்லேலூயா. Be completely transparent. உன் இள வயதின் மனைவிக்கு என்ன சொல்றார் ஆண்டவர், துரோகம் பண்ணாதபடி. ஆமென். மனைவியோட மனைவி மாத்திரம் இல்ல, மனைவிகளும் கணவனுக்கு உண்மையா இருக்கணும். ஹல்லேலூயா. உன் இள வயது, இப்ப இள வயது இல்ல, வயசாயிடுச்சு, பட் இருந்தாலும் உண்மையா இருக்க நம்ம ஆண்டவர் இடத்துல முயற்சி செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாகவும்
ஆவிக்குரிய காரியங்களாகவும் நம்ம உலக பிரகாரமான காரியங்கள் எதுவா இருந்தாலும் பி கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பரண்ட், உண்மையா அப்படியே உண்மை வெளிச்சமாய் காணப்படுகிற காரியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில யாராவது ஃபேஸ்புக்ல யாராவது நம்மளை பேசலாம், வாட்ஸ்அப்ல ஏதாவது ஒன்று நம்மகிட்ட கேட்கலாம், இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது ஒன்று நம்மகிட்ட கேட்கலாம். நம்ம உடனே அதற்கு பதில் கொடுத்து அந்த உறவுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, வளர்த்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் ஆவிக்குரிய சபையில வர்றவங்களா கூட இருக்கலாம். அது அவளோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது கூட ஒரு பிரச்சனையா இருக்குது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபையில ரொம்ப கேஷுவலா பேசிய பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. ஆமென். சோ பிரியமானே, நம்ம அதிலையும் ஆண்டவருக்கு உண்மையாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா எபேசியர் 4:3 மாத்திரம் வாசிங்க, முடிக்கலாம். எபேசியர் 4:3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானே, இந்த நாட்கள் அநேக சண்டை, வீட்டுல என்ன அதிகமான சண்டை ஏற்படுகிற சூழ்நிலையாய் காணப்படுது. சின்ன விஷயம்னாலும் பயங்கரமா வெடிச்சு ஒரு பெரிய பிரச்சனையாகிற காரியமாய் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பெருமாளை எவ்வளவுக்கு நம்ம சமாதானமாய் கடந்து போகிறோமோ அவ்வளவுக்கு ஒருமனப்பாட்டை நம்ம காத்துக்கொள்ள முடியும். ஆமென். எவ்வளவுக்கு சமாதானத்தை உடைக்கிறோமோ அந்த இடத்துல ஒருமனப்பாட்டு உடைஞ்சிடும். ஒரு தீர்மானத்துல ஒருமனப்பாட்டு வராது, ஒரு போற இடத்துக்கு ஒருமனப்பாட்டு வராது. ஏன்னா கான்ஸ்டன்டா சண்டை, அடிக்கடி சண்டை, அடிக்கடி விட்டு கொடுக்காம போகிறதுனால என்ன ஆகுது, எதை எடுத்தாலும் சண்டை வந்துருது. சமாதானம் இல்லாததுனால ஒருமனப்பாட்டு போய்விடுகிறது. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் அதிகமாய் நேசிக்கிறது குடும்பத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். வெளியில இருக்கிறதை காட்டிலும் வீட்டுக்குள்ள நம்ம சமாதானமா இருக்கிறோமா? வெளியில பாருங்க, பயங்கர சமாதானமா இருப்பாங்க சிலர். வெளியில பார்த்தா அவர்களை போல சமாதான புறானே சொல்லலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. வீட்டுக்குள்ள போனா ஒரே ரணகளை, ஒரே சண்டை, எந்த நேரமும் ஒரு வாக்குவாதமாய் காணப்படும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம குடும்ப வாழ்க்கையையும் ஆண்டவருக்கு கனமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி ஜெபித்து நம்ம முடிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்திருக்கும் பொழுது, கர்த்தரை கனப்படுத்தும் பொழுது, கர்த்தர் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் அவர் எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தின் மீது ரெஸ்பான்சிபிலிட்டி, வேலையின் மீது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணே ஒண்ணுதான் செய்யணும், நம்ம ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. If you do that, everything will change in your life. உனக்கு சுகம் வேணுமா, அந்த சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானம் வேணுமா, அந்த சமாதானத்தை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. குடும்பத்துல சமாதானம் இல்லை, வேலையில சமாதானம் இல்லை, நீ ஆண்டவரை முதலாவது கனப்படுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு முதலாவது நீ பயந்து இருக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு கனத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உன்னுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. தேவனை ஆராதிக்கிறதுல பிரியமானவர்களே, பெஸ்ட் கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார், அதைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை வேதத்தை வாசிக்கிறதுல நம்ம உண்மையா இருப்போம், அதை கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதுல பட்சபாதம் பண்ணாதபடிக்கு, அதுல ஒரு வசனத்தை கேட்டு மற்ற வசனத்தை விட்டுவிடாதபடிக்கு முழுமையாய் அதை ஏற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்நிய நுகத்தோடு கூட நாங்கள் இணைக்கப்படாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகள் இணைக்கப்படாதிருக்க உதவி செய்யுங்க அப்பா. எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு நாங்கள்
நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையின்படி, இந்த வசனத்தின்படி கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.